ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன். கொஞ்ச நாளாகவே வீடியோஸ்லாம் போடாமலே இருந்திருப்பேங்க. ஏன்னா குட்டீஸ்லாம் லீவில் இருக்கிறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. கண்டிப்பாக அவங்க ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேங்க. இன்றைக்கி ரொம்ப பெரிய வீடியோலாம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். சட்டுன்னு எப்படி ரெடி பண்ணதாங்க பார்க்க போகிறோம். வெள்ளை ரவையில் உப்புமா எப்படி சேர்த்துனாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் ஒரு சிலர் இதை சொதப்பிடுவாங்க. அந்த பிசு பிசுன்னு ஒட்டுறா மாதிரி வருது. இது வந்து நல்லா ஒட்டாமல் நல்லா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக எப்படி சேர்த்துதாங்க நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு டிப் பார்த்திங்கனாக்கா, நம்ம ரவையை வறுக்கும் போது கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்த ரவையாக இருந்தாலும் திரும்ப ஒரு டைம் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்த பிறகு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுந்து, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உப்புமா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கவும் 1 கப் ரவைக்கு நான் 1½ கப் அளவு தாங்க தண்ணி சேர்ப்பேன். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துட்டாலும் ரவை வந்து ஒரு சில ரவை வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். நான் இன்றைக்கி சேர்த்த ரவை பார்த்திங்கன்னா இந்த பாம்பே ரவை ரொம்ப நைஸாக இருக்கும் பாருங்க, அந்த ரவை தாங்க. இப்போ ரவை சேர்த்தோடனே தண்ணி ரவையும் சரிசமமாக இருக்கிற மாதிரி வரணுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே கரெக்டாக ஈக்குவலாகிடும். நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு விட்டுக்கலாங்க. ரொம்ப நேரம் மூடி போட்டிங்கனாக்கா அதுலேருந்து தண்ணி வடிஞ்சு கொஞ்சம் கெட்டியாக ஒட்டுற மாதிரி ஆகிடும். மூடி போட்டு திரும்ப எடுத்துடணுங்க. 2-3 நிமிஷம் கழித்து மூடி எடுத்த பிறகு திரும்ப ஓப்பன்லேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான ரவை உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவி பரிமாறிக்கலாம். இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. இது கூட வந்து உங்களுக்கு கரும்பு சக்கரை அப்படி இல்லைனாக்கா சட்னி, நான் வந்து தேங்காய் சட்னி தாங்க வச்சுருக்கேன். நல்லா மழை பெய்கிற நேரத்துக்கு நல்லா சூடாக ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த உப்புமா பிடிக்காதோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. தேங்க்யூ.